வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து குளத்தடிக்கு தான் வந்திருக்கிறோம். என்ன குளத்தடிக்கு வந்திருக்கிறோம். அது ஒரு நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த முனையண்டு சொல்லுவீனா அப்படியான ஒரு சின்ன ஒரு இடம். கடலுக்குள்ள முனையண்டு சொல்லுவீனா, இப்போ குளத்திலேயே நாங்கள் முனையண்டு சொல்கிறோம். என்னடா தண்ணி வந்து நாளுக்கு நாள் வத்தி கொண்டு போகிற நேரம் வந்து கூடுதலாக இப்படி ஒரு குளத்தின் ஒரு அளவுக்கு தூரம் உள்ளுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது. பயங்கரமாக தண்ணி வத்து இந்த வெக்கைக்கும் இந்த வெயிலுக்கும் அதோட காத்துக்கும் செட்டியாக தண்ணி வத்தி கொண்டு போகுது. அதான் இல்லாட்டிக்கு இந்த இடமெல்லாம் நினைச்சே பார்க்கலாம் அளவுக்கு இடம் தான் இது. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக சூழ்ந்து தண்ணி இருக்கும். ஒரு பக்கத்தால் மட்டும்தான் அந்த இடம் இருக்குது. அதில் இன்றைக்கு ஒரு சமையல் செய்யப்படுறோம். இப்போ கிட்டத்தட்ட 5 கால் என்ன அடி அடிக்கொண்டு வருங்க வெயில் உண்மையிலுமே தான். இப்போ என்ன செய்யப்படுறோம்னா ஒரு சிற்றுண்டி தானே. கடலை பரப்பில் வந்து நாங்கள் பகோடா தான் செய்யப்படுறோம். கடலை பரப்பில் வந்து வடையும் சுட்டு கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் பகோடா செய்யப்படுறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுஜி வந்து சாமான்கள் எல்லாத்தையும் கொண்டு வரா. அதோட வந்து இந்த கல் அதோட விறகெல்லாம் வந்து இதுலேயே தான் வந்து எடுத்துக்கொண்டேன். இந்த கல்லெல்லாம் வந்து ஆக ஒரே அளவான கல்லில் இருந்தபடியே 2 கல்லாக வந்து வச்சிருக்கிறோம் மனுப்புக்கு. சரி நாங்கள் தொடங்குவோமே. அவளை வந்து இந்த குளக்கரையும் அப்படியே ஒருக்கா சுற்றி பார்த்து கொண்டு தான் இந்த சமையல் இருக்க போகுது. நிறைய பறவைகள் இருக்குது. மேலே எல்லாம் இந்த தண்ணி வத்தி கொண்டு போயிருக்க கூட இறைய தேடி கூட நிறைய பறவைகள் வந்து வருகுது நவடத்துக்கு. அப்போ வந்து அப்படியே சுற்றி கொண்டு அப்படியே பார்த்து கொண்டு தான் ஒரு சிற்றுண்டி செய்ய அப்புறம் தொடர்ந்து பார்ப்போமே. அப்படியே எங்கே பாருங்க இடம் அப்படி இருக்காண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சட்டியை முதல்வருக்கா வச்சு பார்ப்போம் இந்த கல்லுக்கு அந்த சரியாக இருக்காண்டா. நான் உண்மையிலுமே சரியாக இருக்குது, நல்ல அளவாக இருக்குது வச்ச மாதிரி. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா பகோடா செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட எல்லா பொருளையும் வந்து நாங்கள் எல்லாம் தயாராக்கி தான் கொண்டு வந்தாங்களே. கடலைப்பருப்பை வந்து நல்ல வடிவாக அரைச்சி எடுத்து கொண்டு வந்துருக்கிறோம். கடலைப்பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 தொடக்கம் 3 மணித்தியால் நினைய போட்டு அதை வந்து நாங்கள் பட்டை அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு. அதுக்காக எல்லாமே பருப்பாகவும் இல்லாமலுக்கு நல்ல வடிவாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட வந்து ஒரு கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துருக்கிறோம். அதோட பார்த்திங்கன்னா வெங்காயத்தையும் வந்து நான் அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு வேலை அப்படியே அரைச்சி எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி உள்ளி இஞ்சியையும் வந்து அரைச்சி எடுத்துருக்கிறோம். எங்களுக்கு வந்து துண்டு மிளகாய் கட்டர்தூள் அதோட வந்து உப்பு பெருஞ்சீரகம் எல்லாமே அதுக்கு தேவை. இப்போ நாங்கள் வந்து முதல் எல்லாம் குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் கடலைப்பருப்பு. இதுக்குள்ள வந்து இந்த உள்ளின்ற மேல் தோலை வந்து உரிச்சிட்டு தோல் இருக்குது தானே அதோட வந்து இடிச்சு தான் வச்சுருக்கிறோம். இஞ்சியும் கொஞ்சம் போட்டு இடித்து வச்சுருக்கிறோம். அதை வந்து போட்டுக்கொள்வோம். இதில் வந்து வெங்காயம் இதோட பார்த்திங்கன்னா துண்டு மிளகாய். இது வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. ஆனால் பகோடாண்டா கொஞ்சம் உப்பு உரைப்பு கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும். சின்ன கரண்டி என்றபடியே தான் நான் 2-3 கரண்டி கூட போடுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்வோம். பெருஞ்சீரகம் போட வாசமாகவும் இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் அரிசி மாவு கொஞ்சம் போடுறோம். அரிசி மாவு போடைக்க வந்து எங்களுக்கு அந்த நாங்கள் புளிஞ்சு தான் விட போகிறோம். அதோட அதுக்கு வந்து இலகுவாக இருக்கும், இன்னும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்படியே நல்ல வடிவாக கையாலேயே நாங்கள் குழைச்சி எடுத்துக்கொள்வோம். நல்ல வடிவாக குழைக்க வேணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா இந்த பெருஞ்சீரகமாக இருக்கட்டும் மற்ற துண்டு மிளகாய் அதோட உப்பு எல்லாமே வந்து எல்லாமே நல்ல வடிவாக சேரவன். இந்த கடலைப்பருப்பு நீங்கள் இப்போ உரலில் அடிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லாட்டிக்கு இப்போ மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி அந்த தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. அப்படியே இஞ்சாலையும் பார்த்தீங்களாண்டால் அலையை அடித்து கொண்டிருக்கு. அப்படியே இந்த உலகம் அலையை அடித்து கொண்டிருக்கு. எல்லாம் சத்தம் மட்டும்தான் கேட்குது. என்ன கதை சத்தம் குறைவாக இருக்குது, அலை சத்தம் தான் கேட்குது. ஆனால் இப்படியான இடங்களில் வந்தால் உண்மையிலுமே கதைக்க வராது. இதெல்லாம் பார்த்து ரசிக்கத்தான் வரும். இப்போ இந்த ஃபுட்டிலாம் நாங்கள் நல்லா வறுத்த கச்சானம் கொண்டு வந்து நாங்கள் இருந்தா பேசாமல் கச்சானம் சாப்பிட்டு பிளேண்டியும் குடித்தாலே பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுதான் அந்த சுட சுட நல்லா பகோடாவும் சாப்பிட்டு நல்லா பிளேண்டியும் தான் ஊற்றி குடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பருவத்துக்கு குழைச்சி எடுத்துட்டோம். எப்படி இருக்குது அந்த பருவம். இப்போ நாங்கள் இதை உருட்டி போட்டு அப்படியே புளிஞ்சு தானே விட போகிறோம். இந்த பருவத்துக்கு குழைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். எல்லாம் செய்கிறத்தக்கனையாக நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துட்டேன். இனி வந்து அடுப்பு மூட்டிக்கொள்ளுவோம். அடுப்பு வந்து எரிய தொடங்கிட்டுது. ஆனால் நார்மலாக காற்றுனாலும் நல்ல காஞ்ச புறாண்டபடியாக எரிய வலிக்கிட்டுது. என்ன
இந்த காத்துக்கா சுட்டு எடுக்கிறான் பெரிய போராட்டம். சரி கொஞ்சம் நல்லா பரவலாக ஃபுல்லாக எரியுது தானே நல்லாவே. சட்டி அப்படியே சூடாகட்டும் கொஞ்சம். சட்டி சூடாகிட்டது. நாங்கள் பகோடா பொரிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் வந்து பகோடாவை போட தொடங்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்படி கையில் உருண்டையாக எடுத்துக்கொண்டு இப்படியே நாங்கள் புழிஞ்சு விட்டாச்சு. பகோடா சுடுறது பிரச்சனை இல்லை, அடிக்கிற அடியை பாருங்க காற்று. ஆனால் மூட்டை வலி கிடைக்க அவ்வளோ காற்று இல்லை. பின்ன பொழுது வடை கொதிக்குது இல்லை பெருசு, பொழுது வடை கையா கொஞ்சம் கொதிக்க ஆறுது. பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படியே பிரட்டி விடுவோம். ஆனால் போட்ட உடனே நாங்கள் அப்போயே போடக்கூடாது, எல்லாம் கரைஞ்சி போடும். கொஞ்சம் பொரிஞ்சொன்று வந்தால் பிறகு தான் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படியே பிரட்டி விட வேணும். நல்ல முறுமுறுத்து வேற வேணும். முறுமுறுத்து வந்தால் தான் இப்போ பவுடா எல்லாம் வந்து வெஜ்ஜு சாப்பிடலாம் தான். இதெல்லாம் வாழைச்சும் போடும். இப்போ முருகாமலுக்கு எடுத்து விட்டோம்னா இதெல்லாம் வாழைச்சி போடும். இப்படியே நல்லா மாசக்கணக்கில் இருக்குமே. இப்போ சுஜி இதில் பகோடா சுட்டு கொண்டிருக்கேன். நான் அங்கால போய் அதில் நிறைய கொக்குகள் இருக்குது, அதை ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். அது இங்கேருந்து பார்க்கவே நிறைய அப்படி பொல்ல பொல்லியா நிறைய கொக்குகள் அப்படியே தெரியுது என்ன. போய் பார்ப்போம். சுட்டு கொண்டுருங்க. மற்ற சின்னாக்களை பார்த்துக்கொள்ளுங்க. மயில் புள்ளி ஒருதான் நின்றவர். இப்போ நாங்கள் போகிறத கண்டால் ஓடுறார் பாருங்க. இங்கே பாருங்க, இதில் குரங்க புள்ளியர் ஒருத்தர் நிற்கிறார். 2 பெரிய பறவைகள் நிற்குது. அதுதான் குரங்கு தண்ணி குடிக்க தான் வந்துட்டு போகுது. எந்த பெரிய பறவை உண்டு பார்த்தீங்களோ. இதுன்ற பேர் உண்மையிலேயே தெரியல, ஆனால் வெளிநாட்டு பறவைகளாக தான் இருக்கும். பாருங்க, இதுலேயே ஒரு பறவை போகுது. அப்பா எந்த பெருசு. அப்படியே போய்கொண்டிருக்கிறாரா. அப்படியே குளத்துக்கு தண்ணி வற்றி கொண்டு போக எப்படி வெட்டிக்குதுண்டு பாருங்க. களி அப்படியே. இஞ்சாலையும் ஒரு பறவை இருக்குது. சுஜியா கலந்த அவடத்துலான் இருக்கணும் பாருங்க. நடந்து தெரிகிறது தெரியுது. அப்படியே இதுலேயும் எல்லாம் குளம் பத்த ஃபுல்லாக மீன் பிடிக்கிறதுக்காக தான் இருக்குது பறவை. ஆனால் சூப்பராக இருக்குது இந்த இடம். அந்த மாதிரி இருக்குது பனிக்க. குளமும் பற்றி கொண்டு இருக்குது, அதோட வெயிலும் முறங்கி கொண்டு இருக்குது. அப்படியே பாருங்கள், இதுலேயும் பறவைகள் இருக்குது. அதோட இந்த ஆக்காட்டியை பாருங்க. இங்கே ஆக்காட்டி பிள்ளையாக்கள் இதில் நிற்கிறோம். பறவைகள் பார்க்குறோன்னா உண்மையாக தரமான இடம் உண்டு. இங்கே பாருங்க, இதுலேயும் ஆட்காட்டி குருவி நிற்குது. ஃபுல்லாக எருமை மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு நிற்கிறோம் உழவோட்டையில். கிட்டத்தட்ட பார்க்க போனால் நடு குளத்துக்கு நிற்கிறோம். எப்படி இந்த பெரிய பறவை இருந்துட்டு எங்களை கண்டுட்டு பறக்குதுன்னு பாருங்க. தண்ணி மட்டத்தோட பறக்க இவ்வளோ வடிவாக இருக்குண்டு. அப்படியே பார்த்தீங்களென்றால் சூரியனும் அப்படியே மறைஞ்சு கொண்டு போகுது. ஜாலியாக அப்படியே பகோடாவும் சுட்டு முடியுதா செய்ய. சுட்டு முடியல, அரைவாசி சுட்டாச்சு. அப்போ இருட்டு படம் முதல் சுடுவீங்களோ? யானை வந்துடும்டா. கூட அதுவும் பயம் இருக்குது. இவ்வளவு சுட்டு எடுத்தாச்சு. ஆமாண்ணா. இங்கே பாரு. டேஸ்ட்டு பார்க்கலாமா? எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கண்ணா. இவ்வளோத்தையும் சுட்டு எடுப்போமேண்ணா. பகோடாக்கு இன்றைக்கு பிளேண்டி
சுடு தண்ணி பொதில் வச்சு கொண்டு வந்து நாங்கள் குடிப்போமே. ஓ இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே. இதில் இருக்கக்குள்ள என்ன சொல்கிறது, நேரம் போனால் போகட்டும், இதில் இருப்போம்ன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ரத்தமாக தான் இருக்கு. தம்பி நீங்கள் சுட சுட எத்தனை சாப்பிட்றீங்க? கேளுங்க ஆமாம், இந்த முறை புரிஞ்சதை நான் சாப்பிட்றேன், அடுத்த முறை புரிஞ்சதை நீங்கள் அதுக்கு போடுங்க. சூப்பராக இருக்குது பிளேண்டிங் பவுடர் மேடம். இதெல்லாம் நீங்கள் செய்த ஒரு போத்தலுக்கு போட்டு வச்சு விட்டா உண்மையாதானண்ணா எல்லாம் வலிக்காமல் இருக்கும். அப்பப்போ பிளேண்டி டீயோட ஒரு பின்னேற டைமுங்களில் சாப்பிட்லாம். நிறைய நாளுக்கு வச்சுருக்கலாம். ஐயா ஒரு ஆள் மூட்டை சைக்கில் போடுற மாடு களைச்சி போட்டேன்னா அதுக்குள்ள என்ன செய்யணும்னா கொஞ்சம் கருவேப்பமிலையும் அப்படியே பொரிச்சு போட்டு விட்டா சரி. ஏன்னா நாங்கள் கருவேப்பமில்லை கொண்டு இல்லையா தானே புடுங்கி கொண்டு வரணுமான்னு நினைச்சிட்டு மறந்துட்டு வந்தாச்சு. ஏன்னா என்ன தம்பி நல்லா இருக்கா இந்த இடம்? இடம் நல்லா இருக்கா பகோடா நல்லா இருக்கா? இடம் நல்லா இருக்கா பகோடா நல்லா இருக்கா? அப்போ இடம் நல்லா இல்லையா? இப்போ விளையாண்டு நீங்கள் ஓடி ஓடி கல்லெல்லாம் போட்டு உண்மையிலுமே சூப்பராக இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன காணொலி இருந்தாலும் நல்ல ஒரு நிறைவான காணொலியாக இருக்குது. உங்களோட எவ்வளோ கொக்கு இருக்குது தெரியுமா? கொக்கு, ஆக்காட்டி, மயில், கொக்குகள் விதம் விதமாக இருக்குது. பெரிய பெரிய வெளிநாட்டு கொக்குகள். இந்த ஆக்காட்டி வந்து ஒரு சீசனுக்கு இப்போ இந்த முட்டைற காலம் இருக்குது இல்லை? இனிதான் அந்த காலம் போல. இல்லைன்னா உங்களோட பட்டியலில் நிறைய ஆக்காட்டி இருக்கு. இதற்கு கூட புழக்க மண்டபடியே பெருசாக இது இங்கே பக்கம் இல்லைண்ணா. சரி இருக்க இருளுது. உண்மையிலேயே பார்த்தீங்களா என்றால் நல்ல ஒரு சொல்லி சொன்ன மாதிரி ஒரு சின்ன காணொலி என்றாலும் சின்ன காணொலி தான், ஒரு 10 நிமிஷம் காணொலி தான். ஆனால் எடுக்க எங்களுக்கு 2-3 மணி நேரமாக போச்சு. ஆனால் அந்த நேரம் போனதே தெரியல. உண்மையிலுமே அவ்வளோவுக்கு நல்லா இருக்குது. இப்போவும் கூட ஜான பிரச்சனை இல்லாட்டி நல்லா இருந்துட்டு பொழுது கூட போகலாம். அப்போ வந்து நாங்கள் இந்த காணொலியை வந்து இதோட உண்மையிலே முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.